யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தனக்கான தேவைகளை தன்னோட தன்னோட சம்பளத்தில் நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது எனக்கு. சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த சேனல் ஏதோ கொஞ்சமாவது க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். வழி மேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறேன் நான். இந்த சேனல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போதான் ஆகுதுன்னு ஓகேவா, சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் நான் வேலை பார்த்தேன், ஒரு சவுண்டுமே இல்லை. எங்கள் அம்மா இப்போ எந்திரிச்சு குடத்தை கலக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சவுண்டாக இருக்குது. யார் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து எந்திரிச்சு சாயா போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் சாயம் கழுவி வச்சுட்டு வாஷிங் மிஷினும் போட்டேன். ஒரு சவுண்டு யாருக்கும் கேட்டிருக்காது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டு யாருக்குமே கேட்டிருக்காது. இப்போ எங்கள் அம்மா ஒரு குடத்தை கழுவுறதுக்கு இவ்வளோ சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு லைவ் போய்ட்டு தான் வந்தேன். வந்து நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. அதே மாதிரி ஒரு விஷயம், எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை. கொஞ்சம் எல்லோரும் ட்ரை பண்ணிக்கோங்க சரியா. தெரியாது, நேற்று தான் தெரியும். அதான் வந்து சின்னதாக ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் உடம்பு முடியலை. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அவங்க வந்து துபாயில் இருக்காங்க. அதான் ரொம்ப இதுவாக இருக்குது, பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. துபாயில் இருக்காங்க, எப்படி போய் பார்க்க முடியும். வந்துடுவாங்க, இன்னொரு 2 டேஸில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் மொத்தமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டியாச்சு. வீடியோ கால் நேற்று பண்ணி பேசணும். பெரியம்மா தான் பெரிய தலை. எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பெரியம்மா தான் வந்து பெரிய ஒரு இது மாதிரி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா யாருமே வந்து தாங்க மாட்டோம். அந்த மாதிரி யாருக்கு ஒன்றுனாலும் யாருமே தாங்க மாட்டாங்க தான். இருந்தாலும் வந்து அவங்க வந்து கேள்விப்பட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அவங்கள பார்த்து பேசினதுக்கப்புறம் தான் சரி ஓகேங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு